மேலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, உண்மையான இறையச்சம் என்பது வல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீலி, நாளை மறுமைக்காக வேண்டி ஒருவர் சேர்த்து வைப்பது. உண்மையான இறையச்சம்னா என்னது? இந்த உலகத்துக்கு நாம சேர்க்கிறோம், பேங்க் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் ஏறுது, நாம சம்பாதிக்கிறோம், இந்த உலகத்துல என்ஜாய் பண்றோம், நல்லா வாழ்றோம். ஆனால் இந்த உலகம் நிரந்தரமானதா? இந்த உலகம் அழியக்கூடியது. வலத்தாருல் ஆகிரத்து கைர், மறுமைதான் சிறந்தது, மறுமைதான் நிரந்தரமானது, இந்த உலகம் அற்பமானது. அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், குல் மத்தாஉத் துன்யா கலீல் வல் ஆகிரத்து கைருல் லிமன் இத்தகா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், மத்தாஉத் துன்யா கலீல், இந்த உலகத்தினுடைய பொருள் என்பது அது குறைவானது, இந்த உலகத்தினுடைய சிற்றின்பம் என்பது குறைவானது, மறுமைதான் சிறந்தது, அதுதான் நிரந்தரமானது என்பதை எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப உண்மையான இறைநேசம், உண்மையான தக்வா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வல் இஸ்திதாது லியௌமிர் ரஹீல், மறுமைக்காக வேண்டி நாம் சேர்த்து வைக்கிறோமே இந்த உலகத்தில், அதுதான் உண்மையான இறையச்சம்.